ஆ அதாவது பிரசண்ட்டுக்கு என்னத்துக்கு பிரசண்ட் என்னத்துக்கு ஜெயிச்சு என்ன பண்ண என்ன பிடுங்குன ஏண்டா பிரசண்ட என்ன தெரியுமா உனக்கு உரப்புளி பிரசண்ட நீ வச்சுட்டாங்களே அது என்ன பண்ண உரப்புளியோட சொத்து எங்கே இருக்குது அது தெரியுமா உனக்கு உரப்புளி சொத்து எங்கே இருக்குது எதுவுமே தெரியாமல் சும்மா நான் பிரசண்டாட்டேன் வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு போகிறது என்னட்டே உரப்புளி சொத்து போகிறேன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலோட சொத்து 100 ஏக்கரு 100 ஏக்கரில் எனக்கு தெரியும் 3 ஏக்கர் மட்டும் இருக்குது. அப்போ 97 ஏக்கர் எங்கடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய அது தெரியாது. பெந்தி கம்மாக்கில் ஃபுல்லாக கட்டிட்டேன் அதை எடுக்க முடியுமானால ஹரிஸ் வருமா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலில் இவங்கெல்லாம் சேர்ந்து பழைய பிரசண்ட் புது பிரசண்ட் எல்லாம் சேர்ந்து அதுக்கு நீங்கள் கோடி ரூபா வாங்கியிருப்ப என்னன்னு தெரியல. 10 லட்சமோ 20 லட்சமோ 50 லட்சமோ வாங்கியிருக்கிய. ஆனால் அந்த சொத்துக்கு எப்படி விட்டிய உரப்புளி சொத்தை எப்படி விட்ட? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல நாளைக்கே தூக்கி போட்டு அரெஸ்ட் பண்ணி உன்னை கொண்டு வருவேன். முதல்ல இதை பண்ணிருக்கணும். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயில் சொத்து அரிசி வருமாவை நீ வடைக்கு தானே விட்ட தர வடைக்கிட்டல தர வடைன்னா என்ன தர வடைங்கன்னா என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? கூரை கொட்டை தானே போடணும். நீ 3 மணி கட்டணம் கட்டியிருக்கிய அதுக்கு யார் என்ன எப்படி அதெல்லாம் கேட்டிய பிரசிடண்ட்னா ஏய் அடிச்சு ஒட்டாச்சு நாசம் பண்ணி போயிருவேன். அப்புறம் உரப்புல சொத்து புறம் வீணாக பண்ணிட்டுலா ஏண்டா அதுக்கு என்ன ஆச்சு எப்படி எங்கே போய் பண்ணிய என்ன நினச்சிய இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கரெக்டாக 2 நாள் டைம் 2 நாளில் போய் கலெக்டர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கி எல்லாத்தையும் அடித்து உடைக்கிற பிரசிடண்ட்டாக இல்லைன்னா நீ பிரசிடண்ட் நான் ஆகவே மாட்டேன் அப்படி போட்டு ஓடிடு. இல்லைன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருவேன். ரஸ்கால் உன்னையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் பண்ணா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? எவ்வளோ 100 ஏக்கர் நிலத்தை ஒன்றும் இல்லாமல் ஆகிருப்பா? 100 ஏக்கர் நிலத்தில் 97 ஏக்கர் இருக்குது. நான் பிரசிடண்டானே வச்சுக்க. அப்புறம் இவனுமே யாரையும் உயிரோடு விட மாட்டேன் சொல்லிட்டேன். 97 ஏக்கர் எங்கடா? வெறும் 3 ஏக்கர் மட்டும் இந்த கோயிலை சுற்றி இருக்குது. 97 ஏக்கர் எவன் சென்றது இதை கண்டுபிடிச்சி கொடு. அப்படி பிரசண்ட் என்ன மயத்துக்கு பிரசண்ட் ஆனானே எதுக்குடா ஆனேன்? உரப்புளி சொத்து எங்கடா? அந்த கோயில் சொத்து எங்கே? அங்காள பரமேஸ்வரி கோயில் சொத்து எங்கே? அடுத்து நான் இப்போ மட்டும் விளையிட்டேன்னு வச்சுக்க 26 நான் பிரசண்ட் ஆனா உடனே பிடிச்சி உள்ளே வச்சுக்கிறேன். இதிலிருந்து இன்னைக்கிலிருந்து ஸ்டில் டேட் அப்போலேருந்து கனெக்ட் பண்ணி எடுத்தேன்னா எல்லா பிரசண்டையும் எல்லா விஏவையும் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே வச்சுக்கிறேன். 100 ஏக்கர் நிலம் எனக்கு வேணும். நீ அப்படி இப்போ உடனே கலெக்டரை போய் மெட்டிஷன் கொடுத்து உடனே கண்டுபிடிச்சி கொடு. அப்படி இல்லைன்னா நான் வந்தால் உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒழுங்காக அரிசி வருமா? அதோட இன்னொன்று கேளு. பெந்தி கோயில் சபை கம்மாய்க்கில் கட்டிட்டேன்டா. பெந்தி கோயில் சபைக்கு ஏன் கொடுத்தது அதிகாரம்? அவன் நம்ம ஊர் உரப்புளி கம்மாயில் பாய் உடச்சி கம்மாய்க்கில் கட்டிட்டேன். இதெல்லாம் தெரியுமா இல்லையா? இல்லை ஊர் சொத்தை காப்பாற்றல என்ன? அப்புறம் நான் வந்து பிறந்தேன்னா
மூக்கு மேலே உடச்சி போடுவேன். இதுதான் இருக்குது. இப்போ பெந்து கொஞ்சம் சபை இருக்கிறா அதை